Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க sets அப்படிங்கற data type பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous sessionல பார்த்தோம் அப்படினா list அப்படிங்கற data type பத்தி பார்த்திருந்தோம். So இந்த list அப்படிங்கறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா so multi values ஒரே ஒரு variable ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். So அந்த லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படினா நம்ம ஸ்கொயர் அதாவது பாக்ஸ் பிராக்கெட் நம்ம யூஸ் பண்றோம். So அதுல வந்து இன்டிஜர் ஃப்ளோட் சோ அந்த மாதிரி செப்பரேட்டா தான் ஸ்டோர் பண்ணனும். சோ அந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த லிஸ்ட்ல அப்படினு பார்த்தோம்னா சோ இன்ட் டேட்டா டைப், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், கேரக்டர் சோ இந்த மாதிரி மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் கூட நம்மளால ஒரே ஒரு வேரியபிள்ஸ்ல நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சோ செட்ஸ்மே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகேங்களா? பட் செட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படினா நம்மள கர்லி பிராக்கெட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இதுலயுமே சேம் இன்ட், ஃப்ளோட், தென் வந்து கேரக்டர், தென் ஸ்ட்ரிங் இந்த மாதிரியான டேட்டா டைப்ல நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் இந்த செட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அது வேற ஒரு அன்ஆர்டர்ல எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றது எனக்கு அது டிஸ்பிளே பண்ணிடும். பட் இந்த செட்ஸ்ல ஸ்டோர் ஆகிற டேட்டா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்றதே கிடையாது. ஸோ அதுவே ஒரு அன்இண்டெக்ஸ்ல அன்ஆர்டர்ல தான் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராக்கெட்டை நம்ம வேல்யூஸை எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இது பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மற்ற டேட்டா டைப்ஸ் எல்லாம் ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அதையும் பண்ணிட்டு அது எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? பட் இந்த செட் அப்படின்ற டேட்டா டைப் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஒரிஜினலாக என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் எனக்கு இது பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட், காப்பி, தென் அப்டேட், ரிமூவ், கிளியர், டிஸ்கார்ட், பாப் ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ செட் ஃபங்க்ஷன் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட் 1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த செட் 1 அப்படின்றது டேட்டா என்ன கொடுக்க போகிறோம்னா கர்லி பிராக்கெட்குள்ளே தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு இன்டிஜர் வேல்யூஸ் தரலாம், தென் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் தருவோம், தென் வந்து ஒரு கேரக்டர், தென் வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி நம்மளால் மிக்ஸ்டு வேல்யூ நம்மளால் தர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம எடுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் செட் 1 அப்படின்றத நான் கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ செட் டேட்டா டைப் அப்படின்ற நேமில் சேவ் பண்ணிவிட்டு என் ஃபைலை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தா அப்படின்னா என்கிட்ட என்ன டேட்டா இருக்கோ அது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுலேயே இப்போ நான் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஏதாவது கொடுக்குறேன். ஸோ பார்த்தா அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி 90 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க வேறு ஏதாவது இன்னும் டூப்ளிகேட் வேல்யூஸ் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏ அப்படின்றது தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிஏவே ஒரு 2 டைம் தரேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா நான் ஏ மல்டி டைம் கொடுத்துருந்தேன், பி 90 ஸோ இதெல்லாமே எனக்கு மல்டி டைம் நான் உள்ளே கொடுத்துருந்தேன். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சிங்கிள் டைம் அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எனக்கு இது பிரிண்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது எனக்கு அது வேறு ஒரு ஆர்டரில் ரன் பண்ணுது. ஸோ செகண்ட் டைம் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு ஆர்டரில் எனக்கு ரன் பண்ணுது. ஓகேங்களா? பட் நம்ம டேட்டா எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இன்டீஜர், கேரக்டர், தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆர்டர்லேயே எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வரல. ஓகேங்களா? ஸோ செட் அப்படின்றது அன்ஆர்டரில் அன்இண்டெக்ஸில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல ஸோ பிரிண்ட் மெசேஜ் போட்டுக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஆட் அப்படின்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் 1 அப்படின்றதுக்காக 1.add அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் அதாவது நம்மக்கிட்ட இருக்க செட் 1 வேல்யூவில் இப்போ நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ செட் 1 டாட் ஸோ ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நான் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ 99 கொடுத்துட்டு ஸோ என்ன வேல்யூஸ் வேணுமோ கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணிடலாங்களா? ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸோ செட் 1 ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் கொடுத்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் செட்டில் ஏதாவது டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காப்பி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதோட ஹெட்டிங் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா காப்பி அப்படின்றது. ஸோ
ஸோ காப்பி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பி அப்படின்ற ஒரு வேரியபிளில் என்னோட set1 டாட் காப்பி அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் மேக் பண்ணிவிட்டு ஸோ பிரிண்டில் நான் பி அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ set1 அப்படின்றது எனக்கு பியில் போய் எனக்கு காப்பி ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஜஸ்ட் சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பியை தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிலேயுமே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சேம் ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூஸ் எனக்கு இங்கேயும் ஸ்டோர் ஆகுது ஓகேங்களா. தென் அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் 2 செட்ஸை மேக் பண்ணுறேன். ஸோ S1ல் ஒரு டேட்டாவை மேக் பண்ணுறேன் கர்லி ப்ராக்கெட்டில். ஸோ இதில் வந்து சில நம்பர்ஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ மேக் பண்ணிவிட்டு இப்போ S2ல் சில ஸ்ட்ரிங்ஸ் இங்கே வந்து கேரக்டர் யூஸ் பண்ணி நான் சில டேட்டாஸை மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் எஸ்ன்ற டேட்டா தென் இன்னொரு வேர்ட் ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 செட்ஸை நான் இங்கே மேக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஒன்று வந்து எனக்கு S1ல் இருக்குது, இன்னொன்று S2ல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த S1ஓட இந்த S2 டேட்டாவும் போய் எனக்கு ஜாயின் ஆகணும் ஓகேங்களா. அதாவது 9078 தென் வந்து ஸோ இந்த இங்கேயும் ஒரு டூப்ளிகேட் இருக்குது. ஸோ 17 மாற்றிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 90 78 70 இதுக்கப்புறமேட்டு எனக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ S2ல் இருக்க டேட்டாஸில் எனக்கு வந்து ஆட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அப்டேட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ S1ல் தான் எனக்கு போய் ஆட் ஆகணும். அதனால் S1 டாட் அப்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் எது அப்டேட் ஆகணும்னு பார்த்தோம்னா ஸோ S2 அப்படின்றது. ஸோ இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் S1 நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸோ நான் தேர்ட் ஒன் இஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு கொடுத்துட்டு ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் அப்டேட் அப்படின்றதுல இங்கே பாருங்கள். ஸோ நான் கொடுத்த நம்பர்ஸோட நான் கொடுத்த ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் கேரக்டர்ஸும் எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது அன்ஆர்டர் அப்படின்றதுனால இது எல்லாமே நமக்கு மிங்கிள் ஆகி ஷோ ஆகுது ஓகேங்களா. தென் இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணோம். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ரிமூவ் அப்படின்றது கொடுத்துடலாம். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒன்று மட்டும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ S2 அப்படின்ற ஒன்று மட்டும் வச்சுட்டு ஸோ இந்த செட்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை நான் ரிமூவ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா நம்ம செட்டோட நேம் பார்த்தோம்னா ஸோ S2 அப்படின்றது ஸோ S2 டாட் ரிமூவ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே இருக்க என்ன வேல்யூ உங்களுக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்றது. ஸோ நான் ஆர்குமெண்ட்டில் S அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணுறது S2 ஓகேங்களா. ஸோ S2 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணியாச்சு, இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரிமூவில் ஸோ எனக்கு எஸ் அப்படின்ற கேரக்டர் இல்லை ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம்னா எனக்கு 3 இருக்குது. ஒன்று வந்து எஸ்ன்ற கேரக்டர், இன்னொன்று லதா, இன்னொன்று வந்து மகேஷ் அப்படின்றது. ஸோ லதா மகேஷ் இருக்குது, ஸோ எஸ்ன்றது இல்லை ஓகேங்களா. ஸோ எந்த உங்களுக்கு வேல்யூஸ் வேணாமோ அதை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் ஓகேங்களா. தென் அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா ஸோ டிஸ்கார்ட் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ 5th ஒன்று நம்ம பார்க்க போகிறது டிஸ்கார்ட். ஸோ அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒன்றை தவிர எனக்கு மீதியெல்லாம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ S2 அப்படின்ற செட்டில் இருக்க ஓகேங்களா. ஸோ ஒரு வேல்யூ மட்டும் நான் டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்கார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் லதா அப்படின்ற ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் தவிர மீதி எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிரிண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ S2 நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எஸ்ன்றதும் இருக்குது, தென் வந்து மகேஷ் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா. இந்த லதா அப்படின்றது மட்டும் இல்லை. ஸோ இதுதான் டிஸ்கார்ட் அப்படின்றது ஒன்றை தவிர மீதி எல்லாத்தையும் நமக்கு பிரிண்ட் பண்ணுறது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாப் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ 6th ஒன் பார்த்தோம் அப்படின்னா பாப் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு செட் மேக் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஈக்குவல் டு ஸோ டேட்டா மேக் பண்ணிக்கலாம். ஸோ 90 ஸோ சில ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ கேரக்டர்ஸில் சில வேல்யூஸ், தென் வந்து ஸ்ட்ரிங்கில்
சில வேல்யூஸ் நம்ம இன்னும் கொடுக்கலாம். ஸோ பனானா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட்டா இருக்குது ஓகேங்களா, ஒரு செட்டில் சில வேல்யூஸ் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாப் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன டேட்டா டைப்போ, ஸோ அதாவது செட் ஈக்குவல் டு பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த பாப் அப்படின்றது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரேண்டமாக சில வேல்யூஸை அதுவே ரிமூவ் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். ஸோ பிரிண்டில் பார்த்தோம் அப்படின்னா செட்டுன்ற வேரியபிளை கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ செட் டாட் ஓகேங்களா. ஸோ செட் டாட் பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா தெரியும். ஸோ 89 90 ரோஸ் எஸ். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ அது எனக்கு ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அகைன் நான் இதை சேவ் பண்ணிட்டு இன்னொரு டைம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இங்கே இருக்கிறது ஒரு டைம் ரன் ஆயிருக்கு, இங்கே இருக்கிறது ஒரு டைம் ரன் ஆயிருக்கு. இதில் பனானான்றது இல்லை, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எஸ் அப்படின்றது இல்லை. ஸோ இன்னொரு டைம் இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரேண்டமாக என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா இதுவே ஏதாவது ஒரு வேல்யூஸை எனக்கு இது ரிமூவ் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பாப் அப்படின்றது. ஸோ 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கிளியர் ஓகேங்களா. ஸோ இந்த செவன்த் ஒன்ல இருக்க கிளியர் என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எஸ் டாட் ஓகேங்களா. ஸோ அந்த செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு இது கிளியர் பண்ணி கொடுத்துடும். ஸோ பாருங்கள் வேணும் நான் S2 மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு, எனக்கு இதில் எதுவுமே இல்லை. அதனால் எனக்கு செட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எம்டியாக எனக்கு ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ செட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ செட்ஸ் அப்படின்றது இந்த கர்லி ப்ராக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஸோ இல்லை இன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃப்ளோட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான எதுவும் கிடையாது. ஸோ ஒரு மிக்சடு டேட்டா டைப்ஸை நம்மளால் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸை அன்ஆர்டரில் தான் இது எனக்கு டிஸ்பிளே பண்ணும். தென் பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இது நமக்கு ஸ்டோர் பண்ணாது ஓகேங்களா. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.